முத்தமிழ் சீர் தென்பலகை ஊதூரில் இசைக்கு கதை அத்தனையும் எல்லாவல் அறிந்தபடி நாங்கள் பாட நல்தமிழ் சீர் வெண்கொட்டின் ஆதாவும் மிக படைத்தே வித்தகன் சீர் குடவையறி மேல முகவன் காப்புதாமே அடல்வரையின் கல்யாணின் ஐங்கரனே சங்கரர்க்கே வடமொழியால் தடவரை மேல் மகிழ்ந்து பெற்றவாரணமே குடவையறி கணபதியே உச்சரவி என் சொல் கதைக்கு இடரொன்றும் வராமல் இன்பமுடன் கொல்லடா மயக்கி மொழி வலவரைந்தை வழியில் வரும் செட்டி தன்னை வதைத்தை இசைக்கு அம்மை கதைய நன்றாய் இப்புவியில் நாங்கள் வாட ஏகமங்கும் புகழப்பட்ட இசைக்கு அம்மை கதைய நன்றாய் சின்னமுடன் நான் அடியேன் பாடுவேன் பாடுவேன் சிறப்பு வாய்ந்த சோழ நாட்டிலே அன்னகிரி என்று சொல்லக்கூடிய அருமையான பட்டணம். அதிலே அம்மையப்பர் என்று சொல்லக்கூடிய சக்தி சிவன் ஆலயத்தை அமைத்து அநேக பிராமணர்கள் பூஜித்து வருகிறார்கள். சரி, அப்போது 60 பேர் வரையவர்கள் அவரவருக்கு தகுந்தபடி பூஜை செய்து வருகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் தலைமை பாப்பான் சிவபாப்பான். அவன் சிவ ஆசைய கல்யாணம் முடிக்கிறான். திருமணம் முடித்து இல்லறத்தை நல்லறமாக இனிதை வாழ்ந்து வரும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. இந்த பாலகனுக்கு திருக்கன்றன் வேலவன் என்று பெயர் கொடுக்கிறார். இப்படி அந்த வேலவன் வளர்ந்து வர அதே சக்தி சிவ ஆலயத்திலே சிவகாமின்னு ஒரு நாட்டிய பெண்மணி நாட்டியம் ஆடுகிறான். இவளுக்கு குழந்தை இல்லாமல் அல்லும் பகலும் ஆண்டவனை நினைக்கக்கூடிய சமயத்தில் இவளுக்கும் ஒரு ஆண் குழந்தைக்கு வரத்தை கொடுத்தார். திருகண்ட நட்டுவன் என்று சொல்லி அவனுக்கு பெயர் கொடுத்தார். அவன் பெயர் கொடுத்து நாளறிவேனையும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து 5 வயதில் கல்வி படிக்க வைத்தாள். அதே சமயத்துல மீண்டும் சிவகாமி நினைக்கிறான், கடவுளே என்னுடைய ஆட்டத்துக்கு என்னுடைய காலத்துக்கு பிறகு நான் ஆடிய ஆட்டத்தை ஆடுவதற்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று நினைத்த மகளும் மருந்தக்கூடிய சமயத்தில் அவளுக்கு மீண்டும் ஒரு பெண் குழந்தைக்கு மருத்தை கொடுத்தார். மாதங்கள் 10 சுமந்து அழகான ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்தார். அவளுக்கு லட்சுமி என்று பெயர் கொடுத்து அம்மையா சரிதான் வளர்ந்திருக்க நாளே இல்லை நாளையிலே கமலையர் போரா அம்மையப்பன் கோயிலே நல்லதுக்கு முறை காட்டி
அதாவது இந்த லட்சுமி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவே வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் தன்னுடைய தாயார் நாட்டியம் ஆடின கோவிலில் அந்த லட்சுமி நாட்டியத்திற்கு வருகின்றான். இதை பார்க்கிறான் திருக்கண்ட நெட்டுவன் மத்தளம் கொட்ட வருகின்றான். ஆமா, சிவபாப்பானுக்கு வயது தன்னுடைய மகன் வேலவன் அங்கு வருகின்றான். வேலவன் அவளை பார்த்தா அலையிலே மதிமயங்கி சரிதான் அவள் காலனிலே விழுந்துட்டான். பொத்தனை விழுந்துட்டான். பார்த்தால் இந்த லட்சுமியானவள் விழுந்தவனை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டி வந்தாள். அங்கே கூட்டி வரும் பொழுது அந்த சிவகாமி தாசியானவள் நினைக்கிறா இவன் கையில நிறைய பொருள் இருக்கிறது, ஆகையினால் வசிய மருந்து கொடுத்து எல்லாம் வாங்க வேண்டுமே என்று சொல்லி பல பல மருந்துகள் எல்லாம் சேகரித்து சரிதான் அந்த லட்சுமி கையில கொடுத்து வேலவனுக்கு கொடுக்க சொன்னான். வேலவனை வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டதின் காரணத்தாலே மயக்கம் வருகிறது. சரிதான். அந்த மயக்கத்தினாலே என்னையா இட்டபல மருந்தாலும் இளந்தனத்தால் உறவாலும் கட்டுகின்ற தனத்தாலும் கால்பிடிக்கும் சுகத்தாலும் ஒட்ட தனத்தால் மாமி ஒருத்தி போன்ற மருந்தாலும் வட்டமைத்த பணத்தை எல்லாம் அவள் வசமாக கொடுக்கின்ற கொடுத்து கொடுத்து அவனுடைய கையில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தீருகின்றது. ஆமா, ஒரே நாள் அப்படி கையில காசு இல்லாமல் லட்சுமி வீட்டுக்கு போனான். சரிதான். தாய் கிழவி இருந்தா சொல்லிட்டா. ஆமா, இவன் என்ன செய்யணும் பாருங்கள். இனி நாம இங்கு இருப்பது சரியில்லை என்று லட்சுமி கண்ணில முழிக்க கூடாது, அம்மையப்பர் வீட்டுக்கும் செல்லக்கூடாது என்று சொல்லி இந்த வேலவன் அள்ளி திருநீற்றை வாரி பூசினான். சரிதான். எழுதி என்ன சொல்லி வந்தான் தெரியுமா? அம்மையப்பன் தேட முதல் தேனையோ அழித்தேனே. அம்மையப்பன் தேடும் முதல் அத்தனையோ அழித்தேனே. கருமவீணை ஆயிவேகே, கருமவீணை ஆயிவேகே அழைத்தேனே முதலையெல்லாம். கருமவினையால் நான் இவளுக்கு கலைந்தேனே முதலையெல்லாம். கர்மவினையால் நான் இவளுக்கு கலைந்தேனே தாய் ஊரேவி அல்லாலே கை ஊரேவி காணவில்லை. தாய் உறவு அல்லாது கை ஊரேவி காணவில்லை. பரதேசம் போவென்றே, பரதேசம் போவென்றே ஆவியேவல் தொழித்தானே. பரதேசம் போவென்றே பாவி அவனும் துணிந்தான். அள்ளி திருநீற்றை வாரினே. பரதேசம் போக வேண்டும் என்று அம்மா அப்படி மனம் போன போக்கில வந்து கொண்டே இருக்கிறான். மனம் போன போக்கிலே நடந்து பழக நகர் காட்டிலே திருக்கள்ளி நிழலிலே வந்து உட்கார்ந்து இருந்தான். அதே சமயத்துல இவனை தேடி லட்சுமியானவள் வருகின்றாள். வந்ததும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தாள். மாட்டேன் என்று மறுத்தான். இந்த வேலை இவளும் போக மாட்டேன் என்று சொல்லி அவனுடைய அருகாமையிலே அமர்ந்தாள். அமர்ந்து இருக்கும் பொழுது இவளுக்கு தூக்கம் வருகிறது. சரிதான். பார்த்தான், ஆகா நாம இந்த இடத்தை விட்டு போயிட்டா வேலவர் போய் விடுவார் அப்படி என்று சொல்லி அவனுடைய துடையிலே தலை வைத்து உறங்கினாள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது பார்த்தானே இந்த வேலவனானவள். ஆக இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அவன் எட்டி பார்க்கிறான், நல்ல தூங்குறான். ஏ அப்பா, அப்படி என்று எவ்வளவு நகை போட்டிருக்கிறான். ஆமா ஆமா, அவ்வளவு இத்தனையும் நம்ம கொடுத்தது தானே. ஒண்ணு இல்ல. ஆமா, யாருக்கு ஒண்ணு இல்ல. அவன் சொல்லி நினைக்கிறான் நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னு. நம்ம வீட்டுல ஒண்ணு இல்ல. அவன் நினைக்கிறான். ஏன்னா அவன் ஒரு 8-9 போன் போட்டிருந்தான். அவன் நினைச்சது நானும் சொன்னேன். அப்படியா? நம்மகிட்ட இருந்தா அவன்கிட்ட கொடுத்துட்டோம். நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு. நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல. ஆமா. அப்ப இனி யார்கிட்ட போய் எடுக்கலாம்? கொடுத்தவன்கிட்ட தான் எடுக்க முடியும். ஆமா ஆமா ஆமா, நம்ம கிட்டே இல்ல, அம்மா கிட்டே இல்ல. சரிதான். ஏன்னா என்ன இவன் கொடுத்தது எங்க இருந்து கொடுத்தான்? கோயில் உடைமை களவு செய்து கொடுத்தான். அம்மையப்பன் ஆலயத்தில் இருந்ததையும் கொடுத்தான். ஆமா, அவங்க அம்மா அப்பா தேடி வச்சதையும் கொடுத்தான். ஆமா. இப்ப இவன் ஓட்டாண்டி ஆயிட்டான். ஆஹா, அப்ப ஒண்ணு அவனுக்கு சொந்தப்பட்டது இல்ல.
எதுவும் அவனுக்கு சொந்தப்பட்டது கிடையாது. அவன் வேலை செய்ததா அம்மா எப்ப தேடி வச்சிருந்த பொருள் களவு செய்தது. கோயில்ல இருந்தது ஊரார்கள் முதல்ல களவு செய்து களவு செய்து கொடுத்தது அவனுக்கு தானே சொந்தம். இப்படியாக சரி அப்ப அத்தனை இவள் போட்டுக்கொண்டு சரிதான் நம்ம ரொம்ப கேவலமா பேசிட்டா. அது இவன் பேசினா கூட பரவாயில்ல. அம்மா கிழவி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படின்னா என்ன செய்திருக்கணும்? நாம அவளை கொல்லாம வந்தது தப்பு. கிழவிய கொல்லாம வந்ததா? ஆனா இப்போ இவ வசமா மாட்டிக்கிட்டா என்று இருந்த இடத்திலே இருந்து அரையளவு மணலை கூட்டினான். ஆயிலையினுடைய தலையை தூக்கி அசையாமல் மணலில் வைத்தான். எழுப்பினான் இந்த வேலவன். சரிதான். சுற்றிலும் முற்றிலும் பார்க்கிறான். சரிதான். பெரிய பாறாங்கல் கிடந்தது. அந்த கல்லை எடுத்தான். லட்சுமியினுடைய அருகாமையில வந்தான். போட்டான் அந்த கல்ல தலையில. கல்லை எடுத்து அந்த மலையவனோட எடுத்து அந்த மலையவனோட கல்லினுடைய தலையது கல்பட்டிருக்க நிலையாக கல்பட்டிருக்க நவடியோ தலைமை புரிந்தாள் என்ற கள்ளி மரமே சாட்சி என்ற கள்ளிமரமே அழுதாய் இறந்தாள் அவள் சேவத்தோட என்று சில காலமோ கலிகாலம் என்றாள் சில காலமோ கலிகாலம் என்றாள் அவள் தலை இறந்த பொழுதே எல்லா பண்படிகள் எல்லாம் கலச்சி எல்லா பண்படிகள் எல்லாம் கலச்சி எல்லா பொன்மணிகள் எல்லாம் கலச்சி எல்லா பண்படிகள் எல்லாம் கலச்சி கல்லை எடுத்து தலையில விட்டதும் சரி தலையை நெறிந்து உயிர் போகும் பொழுது அந்த உயிரானது சொன்ன அவ கண்களுக்கு தெரிந்தது அந்த கள்ளி மரம். கள்ளி மரமே நீயே சாட்சி, கடவுளரே நீயே சாட்சி சொன்னது இவங்க உயிரானது உடலை விட்டு பிரித்துட்டு பார்த்தான் வேலவன். என்ன செய்தான்? யார் வருவதற்கு முன்பாக ஆபரணங்கள் அத்தனையும் கலக்கி விட வேண்டும். சரிதான். ஒவ்வொன்றா கலச்சினான். பொட்டலமா கட்டினான். தோளில போட்டான். அப்படி வேகமா நடக்க ஆரம்பித்தான். சரிதான். இவன் இப்படி இங்க இருக்க அம்மா கோவிலுக்கு மத்தளம் கொண்ட சென்றானே திருவேண்டன் சரிதான். வீட்டுல வந்தான். தாயிடத்திலே தங்கையை கேட்டான். தாயி நடந்த விவரத்தை சொன்னான். சரி ஓட்டம நடையுமாக நடந்து பழக நகர காட்டிலே வந்து வாரிக்கின்ற காட்டிலே கல்லையடி மூட்டிலே தங்கையானவள் கல்லால் சிதை உண்டு இறந்து கிடப்பதை பார்த்தார். சரிதான். நம்ம இருந்து நீ என்ன பலன் அப்படி என்று சொல்லி தங்கை எந்த கல்லினால் இறந்தாளோ அதே கல்லிலே முட்டினான், மோதினான், தன்னுடைய உயிரையும் ஆயிட்டான். இரண்டு உயிரும் ஆண்டவன் இருக்கக்கூடிய கைலாச மலைக்கு சமயத்திலே லட்சுமியை கொண்டு விட்டு வந்தாரே வேலவன். வேலவன் எப்படி வருகிறானா? தாதியை கொல்றே பள்ளி நமக்கில்லை கடந்தறியாதனவே நாட்டி வழி விட்டு சாட்டு வழியாக நாட்டி வழி விட்டு சாட்டு வழியாக சற்றே தூரம் போனா காசி கொன்ற பழி நமக்கில்லை கடந்தறியாதனவே கடந்தறியாதனவே காட்டு வழியாக சற்றே தூரம் போனா காசிக்கு போய் வட்டி வாசிக்கை தேடலாம் கப்பல் சமைத்திடலாம் கப்பல் சமைத்திடலாம் கவலை நமக்கில்லை என்ற வேதியல் கவலை நமக்கில்லை என்ற வேதியல் கைதட்டி பாடினார்
மாணவள் தாசியை கொண்டு விட்டு ஆபரணத்தை எல்லாம் கலத்தி கொண்டு உல்லாச வாழ்க்கை வாழலான்னு நினைச்சுட்டே வர்றான். அப்ப யமராஜன் பாக்குறாரு, பார்த்தாரு எம்பெருமான். எம்பெருமான் பாக்குறாரு. யமன் காலன் தூதன் 3 பேரையும் அழைத்து சொன்னார், இவன் கதையை முடிச்சிருக்கப்பான்னு சொன்னார். ஆமா. உடனே யமன் ஒரு பெரிய கிணறு, காலன் ஒரு கரும்பாம்பு, பெரிய பாம்பு. ஆமா பெரிய பாம்பு, காலன் கரும்பாம்பு. அத கரும்பாம்புல பெரிய பாம்பு. யமன் பெரிய கிணறா இருக்கமா, என் காலம் பெரிய பாம்பா மாட்டோம். அப்படியா? சரி. அப்ப தூதன் தோண்டி கயிறு, தோண்டி கயிறு, பெரிய தோண்டி சின்ன கயிறு. அப்படி அப்படின்னா கயிறு அத்து விழுந்துரும். எதுவா இருந்தாலும் ஒருவேளை பேசுறது எதுக்கு முனையா பேசுறது, சின்ன தோண்டி பெரிய கயிறுன்னு கூட சொல்லிருக்காங்க. சின்ன தோண்டி பெரிய கயிறுனோட வரும். ஆமா, தெரியாது. காலம்னா கரும்பாம்பு தான். ஆமா. இப்படி கிணறுனா பெரிய கிணறு, கிணறு பெரிய கிணறு. ஆமா. ஏன்னா பாம்பு என்ன சொன்னா பெரிய கிணறுல நிறைய தண்ணி. தாசியை கொண்டு விட்டு வந்ததின் காரணத்தினால் தண்ணீர் தாகமானது வருகின்றது. ஆழ்கிணத்தை கண்ணிலே கட்டான். கொண்டு வந்த உடமை எல்லாம் கிணத்து மதிலே இறக்கி வைத்து அதாவது கல்படியை விழுந்திருந்த பாம்பு உள்ளே வந்தது, இவனை கடித்தது. எங்க உள்ள போச்சு? அவன் இறந்துட்டான். அவன் 3 உயிரும் கைலாச மலைக்கு போகுது. சரிதான். எம்பெருமான் 2 பேரையும் பக்கத்தில் அழைத்தார். அம்மா லட்சுமி, நீ ஒரு ஆடவர் துணையில் வந்திருக்கிற, என்ன காரணம், உனக்கு என்ன வேணும் சீக்கிரம் கேளு. ஐயா, பக்கத்திலே இருப்பது என்னுடைய அண்ணன். நிறைய இடத்துக்கு வர கொடுக்க. சரி கேளம்மா கேளு. என்னது கேட்கணும்? இது என்னுடைய அண்ணன் சொல்றேன். நான் இருந்த ஏக்கத்தினால் என்னுடைய அண்ணன் இறந்து விட்டான். புழுக்குழியில தள்ளி நீர்களை சட்டால பாவி கிராதகன். இவன் தான் என்ன காட்டுல கல்லாலை கொன்றது. ஆமா, சரி சரி. இவன் கல்லால தான் கொன்றான். எனக்கு கையாலே பழி வாங்கணும் இறைவா. அப்படியா? பழிக்கு பழி எடுக்கணும். பழக நல்லூர் நீலியாக நான் மாறணும். சரி, அப்படின்னா எனக்கு நீதி கிடைக்க வேண்டிய இறைவா. அப்படியா? என்னையும் என்னுடைய அண்ணனையும் பூவுலகிலே ஒரு தாய் வைத்து பிறவி செய்து, இந்த கிராதகனையும் இந்த பூவுலகிலே பிறவி செய்து எனக்கு பழிக்கு பழி எடுக்கணும் ஐயா. அப்படியா? ஆமா. அவன் ஏன் சத்தம் போடுறான்? உனக்கு ஆதங்கம் இருக்கு. அவளுக்கு அண்ணன், அப்ப அவன் கிராதகன். அப்படியா? சரி, அப்படியே எதை வரமாக அடைவாயோ அதே நடந்து போ. சரியம்மா, இதே நான் உனக்கு சொல்லி இவர்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய சமயத்தில் சொற்றால் மடை கிடைக்கும் சோழவள நாட்டை ஆண்டு வரக்கூடிய செம்பியராஜனும் அவருடைய மனைவியும் குழந்தை இல்லாத காரணத்தினாலே சக்தி சிவன் ஆலயத்திலே வந்து ஆண்டவனை நினைத்து தவம் செய்யும் பொழுது இந்த லட்சுமி திருக்கண்ட நட்டுவனையும் குழந்தையாக கொடுத்தார் எம்பெருமான். ஆமா, குழந்தையாக கொடுத்தார் எம்பெருமான். சரிதான். இந்த கிராதகை இருக்கிறானே இந்த சட்டால பாதி, இவனை கொண்டு காவேரி முகப்பட்டினத்தில் மாணாக்கன் செட்டிக்கு மகனாக பிரவி செய்து பெரிய அவரிய சின்ன அவரிய தெரியாது. ஆமா, அப்படி அது பிறப்பதற்கு கட்டளை இடுகின்றார். குழந்தைவரும் கிடைத்தது என்று சொல்லி சரி ஆனந்த சாகரத்திலே மூழ்கினார்கள். அம்மா அரண்மனையிலே வருகின்றார்கள். இவர்கள் இல்லறத்தை நல்லறமாக இனி வாழும் பொழுது சரிதான் அந்த நாள் ஒரு சோழன் தேவி அசையா மணி நடத்தை பிள்ளை கொடுத்தோம் என்ற ஒரு சில காலகாலம் புகழ்ந்தே வியருடனே சில காலகாலம் புகழ்ந்தே வியருடனே விமானமும் அதிபமும் என புகழ்ந்தே குலமாதரோடு வாழ்கிறதோ நாளிலே குலமாதரோடு வாழ்கிறதோ நாளிலே வாகாய் திருந்தேவி வயத்தில் கற்பவளரே வயத்தில் கற்பவளரே வர கிடைத்தது என்று சொல்லி
ஆனந்த சாகரத்திலே மூழ்கினார்கள். ஆமா. அரண்மனையிலே வந்து இல்லறத்தை நல்லறமாக இனிதை வாழ்ந்து வரும் பொழுது சரி திருத்தவி வேற்றி கர்ப்பமானது கருவுருவாக வளர்ந்து ஒன்றின் பின் ஒன்றாக மாதங்கள் 10 சுமந்து உடம்பெல்லாம் நோக ஆரம்பித்தது. கைதேர்ந்த மருத்துவத்தை அழைத்து வந்தார்கள். வந்தபோது இந்த மருத்துவமானவள் கொடுத்தா அம்மா அப்போ எண்ணெயை வாங்கி குடித்தால் இந்த திருத்தவியானவள் எண்ணெய் வடைபட்ட போது கிழக்குதல்ல திருவயரே சோர கட்டி குடமுடைய தோகையர் கைவிடுத்திடுங்க ஒரு குழந்தை பிறந்த போது ஓவிய தற்புற வையிட்டார் அறுபடி பிறந்த போது மனம் முன்பிறந்தனில் ராஜல் பின்பிறந்தனி சகியம்மை திருமணத்தை சென்று நன்றி மன்னவருக்கு தெளிந்து சொல்லுவாரே. திருத்தவியானவள் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு சூழலில் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார். பிறந்தது ஆண் குழந்தை, பின் பிறந்தது பெண் குழந்தை. சரிதான். இவர்கள் 2 பேரும் யார் தெரியுமா? யாரம்மா? முந்தைய ஜென்மத்தில் கல்லாலி கொன்றானே வேலவன். ஆமா திருக்கட்ட நட்டுவன். அவன் நீலனாகவும் கல்லெடுத்து கொண்டானே லட்சுமி அவன் இசைக்கு அம்மையாகவும் வந்து மர அவதாரம் அண்ணனும் தங்கையுமாக பிறந்திருக்கிறார்கள். 2 குழந்தை பிறந்ததும் அண்ணனிடத்திலே சொன்னார்கள். மன்னவனும் ஆனந்த சாகரத்திலே மூழ்கினான். சரி, குழந்தைகளை பார்க்கின்றான். குழந்தைகளை தாதியர்கள் கண்ணிலே கண்ட பொழுது என்ன சொன்னார்களா தெரியுமா? இன்று முதல் மன்னனுடைய நாட்டுக்கு அலம்பல் வந்து விட்டது. அதுதான் இந்த குழந்தை கருளியை பார்த்தாயா ரொம்ப மோசமா இருக்கு. ஆகையினால மன்னனுடைய நாடு எப்படி ஆகிறதா தெரியவில்லை. எதுவா இருந்தா நமக்கு என்ன? மன்னனிடத்திலே போய் சொன்னார்கள். சரி, மன்னவனும் ஆனந்த சாகரத்திலே மூழ்கினான். தாதியர்கள் குழந்தையை எடுத்தார்கள். மஞ்சள் நீராண்டினார்கள். தாழ்வனை தொட்டில் ஒன்றை சமைத்து நீலராஜனையும் இசைக்கு அம்மையையோ ஏந்தியே பொன் தொட்டில் வைத்து தாளாட்டினான். மன்னனாகிய நீலனையும் தாதியர்கள் தாராட்டக்கூடிய சமயத்தில் அவர்கள் வாயத்தாலே இவர்களை உறக்க வைக்குவார்கள். ஆமா, அப்புறம் இவங்க என்ன நினைப்பார்கள்? குழந்தைகள் உறங்கி விட்டார்கள் என்று சொல்லி இவர்கள் சென்று விடுவார்கள். இந்த தாதியர்கள் பார்த்தான் மன்னவனானவன் குழந்தையினுடைய வரபலத்தை கண்டறிய வேண்டுமே என்று சொல்லி ஒரு சோதிடனை வரவழைத்து பலாபலனை கண்டறிந்தான். அப்போ ஜோதிடன் என்ன சொல்லுகின்றான்? மன்னா, இந்த குழந்தைகள் இந்த நாட்டுல இருக்குமானா இருந்தால் நாடு அழியும், நகரழியும், ஆட்சிக்கு பங்கம் வரும். ஆமா, இவர்கள் இறப்பது களவு செய்து இறப்பார்கள். சரிதான். தூக்கம் என்பது இவர்களுக்கு வராது. சரிதான். அதனால உங்களுடைய நாடு அழியும்னு சொன்னா
கொண்டு விடுவது நல்லதுன்னு சொன்னான். பார்த்தான் மன்னவன். என்ன நினைத்தான்? நாதன் விதி இதுவான சரிதான் வருவது என்ன உண்டோ? கிடையாது கிடையாது. வேதல் விதித்த விதிப்படிதானே அப்படின்னு சொல்லி சரிதான் இந்த குழந்தை எடுத்த தாலாட்டி சீராட்டி வளர்த்து வருகின்றார்கள். வரக்கூடிய சமயத்தில் அந்த நேரத்திலே தாயாகி இசைக்கமயம் மன்னனாகி நீலனும் தொட்டிலே இருந்து கொண்டு சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகிறார்? அண்ணா தங்காய், நாம் தொட்டிலே உறங்குவதற்காக பிறந்தோம் அண்ணா. மாதிரி கீழே படுக்க முடியும் இல்ல, நம்முடைய மகிமையை நாடறிய வேண்டாமா? அப்படியா? ஊரறிய வேண்டும், உலகம் அறிய வேண்டும். அப்ப என்ன செய்யலாம்? தாய் கொடுக்கக்கூடிய பால் அமிர்தம் தாகமே தீரல. நான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்படியா? ஆமா, நீ சொல்லிட்ட. நானே சொல்லிட்டேன். ஆமா ஆமா. ஆகையினால் மலையடி வாரத்திலே சென்று மாடுகளை அடித்து சென்று ஆபிஷம் சாப்பிட்டாலும் நம்ம பசி அடங்கும். அப்படி சாப்பிட்டால் இடையர்கள் எல்லோரும் அண்ணனிடத்திலே வந்து சொல்லுவார்கள். மன்னவன் காவல் பலப்படுத்துவான், களவை பிடிப்பார்கள், நம்மை காட்டுக்கு விடுவார்கள், நினைத்ததை சாதிக்கலாம். அப்படி என்று சொல்லி தொட்டிலே தூங்கிய 2 குழந்தைகளும் மெல்ல வெளியே வருகிறது. அந்த பெரிய வாசல், அதாவது அரண்மனை வாசல்ல பெரிதா இருக்கும். அப்பெரிய வாசலை இச்சரிய குழந்தைகள் சரி திறக்கின்றன. திறந்து நேராக எங்கே வருகிறார்கள்? மலையடி வாரத்திலே வந்தார்கள். ஆடு மாடுகளை அடித்துக் கொண்டு தின்று விட்டு முன்படித்த குழந்தை போல் தொட்டிலே வந்து உறங்கிட்டார்கள். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 நாள் அல்ல, பல நாளா நடந்து வருது. பல நாள் கள்ளம் ஒரு நாள் பிடிபட்டுதான் பிடிபடவே மாட்டான். யாரு சொன்னா? பாப்போமா? இப்ப இந்த கதையில பாப்போமா? அப்போதுதான் இந்த இடையர்கள் ஒரு நாள் சென்று பார்த்தார்கள். இல்லன்னு சாதிச்சு தப்பிடுவான். அப்படியா? ஆமா. பெரிய இடத்து விவகாரம் இல்ல. உனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. சொன்னது நீ தானே. நாங்க எவ்வளவோ விஷயத்துல பாத்துருக்கோம். அதான் சொன்னவனுக்கு கல்லனுக்கு தெரியும், யாரும் நமக்கு தெரியும். எப்படி யோசிக்கின்றார். என்ன நினைத்தார் தெரியுமா? இடையர்கள் எல்லாம் மன்னன் இடத்திலே வந்து ஆவலாதி சொன்னார்கள். மன்னவன் காவல் பலப்படுத்தினான். காத்திருக்கக்கூடிய சமயத்திலே இசைக்கமையும் மன்னனாகிய நீலனமாக எங்கே வருகின்றார் தெரியுமா? வருகின்றார்கள். புட்டு நவ மண்ணி வாசதன்னை போல் சண்டை தாழ்த்திறந்தே புட்டு நவ மணி வாசதன்னை बोले पुदिवाले விளையாடுவா ஆட்டு நிறையிலே சென்றே பொக்கி வலிகாரவோ புலியரோ மன்னனாகிய நீலனுமாக ஓடோடி சென்றார்கள். மலையடி வாரத்தில் வந்து ஆடு மாடுகளை அடித்துக் கொண்டு திட்டுவிட்டு விளையப்பமிட்டுக் கொண்டு நடந்து வரும் பொழுது தலையறிவார்கள் கண்டார்கள். மன்னனுடைய அரண்மனைக்கு தான் குழந்தை 2 போகுது. மன்னனுடைய குழந்தையதான் சொல்ல முடியுமா? தொட்டிலே சென்று இசைக்கமை கூக்குரல் போட்டு அள்ளிதான். உடனே கண்வழித்தால் இந்த திருத்தேவியானவள் ஓடோடி வந்து பார்க்கிறா. ஆகா, குழந்தையுடைய வாயிலே இறைச்சியும் ரத்தமும் இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த குழந்தைதான் களவு செய்தது என்று சரிதான் அறிந்து கொல்லாமல் எங்கேயாவது காட்டிலே போட்டு வாருங்கள் என்று சொல்ல பார்த்தார்கள். தலையாறிவார்கள் செய்தார்கள். 2 குழந்தைகளை எடுத்துக்கொண்டு எங்கு வருகிறார்கள்? முக்காடி நோக்கு நடந்து ஒரு வேப்பமர மூட்டிலே போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்தார்கள். சரிதான். அப்படி வேப்பமர மூட்டிலே இருக்கும் பொழுது
தாயாகி இசைக்கம்மையானவள் ஆமா அண்ணனாகிய நீலனை பார்த்து சொல்லுகின்ற என்னமா சொல்லுகிறா என் அருமை அண்ணா தங்காய் நாம் இருவரும் இந்த இடத்திலே இருந்தோமே என்று சொன்னால் நம்மை பார்ப்பவர்கள் அண்ணன் தங்கை என்று சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். கள்ள காதலர்கள் கலந்துறவாடுவதற்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஈனமொழியை சொல்லிவிட்டால் நம்ம மறு ஜென்மத்தில் அண்ணன் தங்கைமா பிறந்ததுனால ஒரு பலனே ஆகையினால் அண்ணா நீங்கள் இந்த வேப்பமர மூட்டிலே நெல்லுங்கள். சரி, நான் செங்காட்டிலே சென்று வாழ்ந்து வருகிறேன். அப்படின்னா நீ வருவாயா? திரும்பி வருவேனே. வரும்போது அண்ணனுக்கு ஏதாவது கொண்டு வா. கொண்டு வருவேன் என்று சொல்லி செங்காடு செல்வதற்கு என் தாயாகி இசைக்கம்மையானவள் ஆண்டவனிடத்திலே துயில் கேட்கக்கூடிய சமயத்தில் சிவன் அருள் செய்தபடி அந்தர மார்க்கமாக ஒரு துயில் வருகிறது. சிவத்த பட்டாடை வந்தது. அதை இரண்டாக போயிருந்தாள். ஒன்றை அண்ணனுக்கு கொடுத்தால் ஒன்றை தான் உடுத்தாள். ஆமா, சிறப்பாக துயில் உடுத்தார்கள். உடன் பிறந்தவர்கள் 2 பேரும். அண்ணனை வேப்பமர மூட்டிலே நிறுத்தி விட்டு தாய் இசைக்கம்மை எங்கு செல்லுகின்றாள்? செங்காடு வருகின்றாள். சரி, வேப்பமர மூட்டிலே நின்றானே நீலராஜன். அவன் என்னமா செய்கிறா? இந்த நிலை பெரியாமே நீலனமாவே படியே நிலை பெரியாமல் நீலனமாவே படியே கொன்றிருந்தே அம்பலத்தை வாழ்ந்தனரா அடக்கலோ கொன்றிருந்தே அம்பலத்தை வாழ்ந்தனரா. நீலராஜன் வேப்பமர மூட்டிலே நின்று கொண்டு காட்டில் உள்ள துஷ்ட மிருகங்களை அடித்து கொண்டு திட்டு பசி அறி வருகின்றார். அவன் இப்படி பல நாட்களாக நடந்து வரும் பொழுது ஒரு நாள் அந்த வழியாக ஒரு வேதியர் ஒரு ஐயனார் ஆலயத்திற்கு பூஜை செய்ய போகிறார். சரிதான். போகும்போது இதை பார்க்கிறா இந்த நீலன். சரிதான். போன ஜென்மத்தில் நம்முடைய தங்கையை கல்லை தூக்கி போட்டு கொன்று அவள் இறப்புக்கும் நம் இறப்புக்கும் காரணமாக இருந்தது இப்படி ஒரு வேலவன் தானே. உண்மைதான். ஒருவேளை அவன் இவனாக இருப்பானோ? இருந்தாலே இருக்கலாம். இவனை விடக்கூடாது. இவன் கதையை முடிக்கணும். அப்படி என்று சொல்லி இந்த நீலராஜன் பின்னாலே துரத்திட்டே போறார். சரிதான். அப்போது இவன் என்ன செய்தான்? ஐயாவே மாபூதம் கொல்ல வருகிறது, காப்பாற்றுங்கள் சாமின்னு சொல்லி சரிதான் ஐயனார் பாதத்துல விழுந்தார். அப்படி அப்பொழுது ஐயனார் பார்த்தார். இப்ப துண்டதரை அழைத்து சொல்லுகின்ற துண்டதரா உடனடியாக சென்று இந்த வேலவனை துரத்தி வந்தாரு. அவரு ஒரே அடியை அடிச்சு கொண்டு சரி பார்த்தான் இந்த துண்டோதரன். அப்படி ஓடோடி சென்றான். நீலனை வேப்பமர மூட்டோடு வைத்து கதையை முடித்து விட்டான். நீலன் இறந்து விடுகின்றான். நீலனுடைய உயிரானது இந்த வேப்பமர மூட்டிலே நிற்கின்றது. கரையாளர்கள் வந்தார்கள் காட்டுக்கும் மரம் தேடி. சரிதான். அவர்களுக்கு தெரிந்தது அந்த வேப்ப மரம். உண்மைதான். அறுத்தார்கள், கொண்டு சென்று பண்படுத்தினார்கள். ஆஹா, இலங்கப்புறையும் கட்டி முடித்தார்கள். ஆமா. அப்பொழுது என் தாயாகிய இசைக்கம்மையானவள் அண்ணனை பாட வேண்டும் என்று சரிதான் இளையாள் அண்ணனுக்கு வேண்டிய பண்ட பதார்த்தங்கள் எல்லாம் அழகான ஒரு நாறுபட்டி, அதிலே பலகாரம் சுட்டு வைத்தாள். சரிதான். பட்டு இறைச்சி சுட்டு வைத்தாள். அப்படி வெற்றிலை பாக்கு வைத்தாள். சிவத்தம் பட்டினால் மூடினாள். அப்படி அதை கக்கத்திலே இடுக்கினாள். தாயாகிய இசைக்கம்மை எப்படி வருகின்றாள்? எப்படி அம்மா வருகின்றாள்? அண்ணன் நல்ல நடை நடந்து அப்படி அப்படி ஆசார கை வீசி நல்ல இடையழகி போட்டழகி தாயார் இசைக்கம்மை வாராளை சக்கியம்மை
வழியாக வல்லோ காட்டு வழியாக வல்லோ காடிகையால் வரும் பொழுதே அண்ணனை பார்க்க வேண்டுமே என்று சொல்லி ஆறுபட்டி கக்கத்திலே இடுக்கிறாள். கை நிறைய வளையல் இட்டாள், வாய் நிறைய வெற்றிலை போட்டாள், சிவந்த பட்டாடை உடுத்தாள், காலிலே சலங்கை இட்டு அண்ணன் நல்ல நடை நடந்து ஆசார கை வீசி சின்ன நல்ல இடையழகி செந்தூர பொட்டழகி என் தாயாயி இசைக்கம்மையானவள் அண்ணனை பார்க்க வேண்டுமே என்று சொல்லி அரும்பெரும் காலகத்திலே வந்து கொண்டிருக்கின்றாள். வரும் பொழுது அண்ணா அண்ணா என்று அரற்றினாள். ஆனா யாரும் சத்தம் கொடுக்கல. அதே சமயத்திலே காட்டிலே வசித்து வந்தது அந்த அற்ப பிசாசுகள். அவர்கள் ஒன்று கூடி மோகனப்பன் இசைக்கு அம்மையோடு சொன்னதா என்ன சொல்லுகின்றார்கள்? இசைக்கு அம்மா, யாரப்பா நீ யாரையும் தேடி வந்திருக்கின்றாய்? என் அண்ணனை தேடி வந்திருக்கிறேன் அப்பா. ஒரு அண்ணனா? யார் அவர்? இந்த காட்டுக்குள்ள ஒரு வேப்ப மரம் மூட்டில நின்னது என் அண்ணன் தான். அப்படியா? ஆமாம்மா. உனக்கு சங்கதி தெரியாதா? என்ன? ஒரு அண்ணன் இறந்து விட்டார். என்ன இறந்து விட்டார்? ஐயனார் தோன்றுதல் சொல்லி புதத்தை விட்டு ஒரு அண்ணன் கதையை முடித்து விட்டார். அண்ணன் குறைந்திருந்த வேப்ப மரம் எங்கேயப்பா? வளகை நல்லூர் கரையாளர்கள் அறுத்து கொண்டு சென்று பண்படுத்தி இலங்கப்புறையும் கட்டி விட்டார். என் அண்ணனையும் கொட்டி அண்ணன் குறைந்திருந்த வேப்ப மரத்தையும் வெட்டி விட்டார்களா? ஆமா. அப்பதான் அம்மைக்கு கோபம் அதிகரிக்கிறது. என்ன செய்தான் தெரியுமா? கொட்டை அவிழ்த்து விட்டாய். காட்டிலே இருந்து சொல்லுகின்றார் அண்ணனையோ கொண்டு விட்டார். அவர் வீட்டு வாழ்ந்து கல்வலை கொண்ட வேலுவனை காவேரி வியாபாரம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி வரக்கூடிய சமயத்திலே அறிந்தால் என் தாயார் இசைக்கு அம்மையானவள் 16 வயதுடைய ஒரு பருவ பெண்ணாக தோன்றி ஆனந்தல் செட்டி மண்ணை வந்து தோன்றி தாயார் வழிமறுத்து என்ன சொன்னால் தெரியுமா? வந்த செட்டியை கட்டி செட்டி கட்டி கட்டி என்று ஆடினாடே கட்டி கட்டி என்று ஆடினாடே கட்டி கட்டி என்று ஆடினாடே கட்டி கட்டி என்று ஆடினாடே சந்தோஷப்பட்டே சந்தோஷப்பட்டே வாழ்க்கையாடே தெரிந்தவனே கட்டையிலே கட்டையில் ஓடியா